போய் எனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுதுங்க, எனக்கு நெஞ்சு படபடன்னு வருதுன்னா அங்கே மட்டும் அந்த கோவிலில் இதயத்துக்குன்னே கோயில், அந்த இருதயத்துக்கு அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு போய் சாமியோட கருவறையில் வச்சு சாமிக்கு தீபாரதனை காமிச்சு அந்த துண்ணூறு எடுத்து தண்ணியில் போடுவாங்க. சாமி பார்த்து எனக்கு இருதய நோய் குணமாகுன்னு சொல்லி சாமி நேரம் உட்கார்ந்து குடிச்சிங்கன்னா இருதய நோய் குணமாகுது. எப்படி? புரியுதுங்களா? அப்போ இந்த கோவில்களை பூராமே நீங்கள் கரெக்டாக பரிகாரம் சொல்லணும், அப்போ தான் அது கரெக்டாக லிங்க் ஆகுது. போன டைம் குழந்தை கன்சீவ் ஆகுன்னா சுகப்பிரசவத்துக்கு ஒரு கோயில் சொன்னேன், நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. இருதயத்துக்கு சொல்கிறா ஒவ்வொரு அங்கங்களாக வருதா, அப்போ இருதயீஸ்வரருங்கிறவர் அந்த கோயிலை போய் அந்த பூசாரி கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சாமியை வடிவம் அமைச்ச சித்தர் இருதயீஸ்வரர். ஈஸ்வரன் இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கோயிலை கட்டுங்கன்னு சொல்லி கனவுல சொன்னாராம். அதனால அந்த கோயில் இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இருதயீஸ்வரராகவே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால இருதயீஸ்வரர். எப்படி? அம்மா, இதெல்லாம் தேட கிடைக்காத ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இருந்து அதை சாதித்து மக்களையும் வழிகாமிச்சு விடணும். அது ஜோதிடருடைய கடமை. நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கலினாலும் பரவாயில்லைங்க, புகழ் கிடைக்கலினாலும் பரவாயில்ல, நம்மளை படைச்ச பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியும் நம்ம நல்லது செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம்னு. அதனால் நீங்கள் வழியை காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிறவியில் நீங்கள் ஜோதிடர், அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகான் தானே. மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன், மன்னிச்சு விட்டுறவன் மாமனிதன். எப்படி? இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனே தப்பை உணர்ந்து கேட்குறான். அப்போ மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், அவன் சுயபுத்தி மனிதன் மன்னிப்பு கேட்குறான். இதை கேட்டதே மனிதன், அதையும் சரியப்பான்னு ஏற்றுக்கிட்டு அதை மன்னிச்சு சரி போப்பா இனிமேல் அப்படிலாம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லி அதை மன்னிச்சு விட்டுறாங்க பாருங்க, அவர் மனிதராமா. எப்படி? அப்போ நம்மளோட ஜோதிடம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் ஜோதிடம் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தணும். அது காரணம் என்ன? ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸு. வானசாஸ்திரத்தில் இருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வெங்கச்சாங்கல்லில் தீமூட்டி பச்சைக்கறியை சாப்பிட்டு எப்படி வாழ்றதுன்னே தெரியாத காலத்தில் ஆதி மனிதர்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தா சூரியன் காலையில் வருது, திடீர்னு பார்த்தா இரவு சந்திரம் வருது, என்னமோ ஒன்று நடக்குதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு புலப்படாமையே கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு கல்லை கூமாச்சி கல்லை எடுத்து அந்த கல்லில் தான் சண்டை போட்டிருக்காங்க, அந்த கல்லில் தான் ஒரு பழங்களை உடச்சி தின்றுருக்காங்க. அப்புறம் 6 மணி ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, 6 மணி ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு உட்காந்துக்கணும். அப்போ அடைஞ்சு உட்காந்துக்கணும்னு சொல்லும் போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் குமிஞ்சு நடந்தவங்க கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சு அதில் ஏதாவது ஒருத்தருக்கு ஆண்டவனாக பார்த்து ஒரு அறிவை எச்சா கொடுத்ததுனால அவர் அந்த ஆதி மனிதர்லேயே கொஞ்சம் அறிவாளியே பிறந்தார். அவர் பிறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் பிறந்ததே இறைவன் படைச்ச பொருள். அவர் இறைவனை படைச்சு இந்த உலகத்தில் என்னமோ ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு தினம் தினம் வந்துக்கிட்டு இருக்குது. சூரியன் வர்றாரு, சந்திரன் வர்றாரு, திடீர்னு பார்த்தா வெப்பம் வருது, திடீர்னு பார்த்தா குளிர்ச்சி ஆகுது. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இந்த மனம்தான் கருவி. அவர் தியான நிலையில் போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் அன்னைக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது, கல்யாணம்னா இல்லை. அவங்களுக்கு ஆதி மனிதர்களுக்கு கல்யாணங்கிறது கிடையாது, ஒரு இல்லற சுகங்கிறதே கிடையாது. மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தியான நிலையில் இருந்து இந்த தியான நிலையில் இருந்திருந்து இந்த உடம்பை ஆக்னியம் துரியம் கொண்டு போய் சக்கரத்தை மேலே ஏற்றி இந்த வான சாஸ்திரத்தில் போய் இந்த உயிர் மட்டும் மேலே போய் இந்த 9 நவகிரகத்தை கண்டுபிடிச்சு என்னமோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத போய் ஒரு கண்டுபிடிச்சு இன்றைக்கி ராக்கெட் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, விஞ்ஞானங்கள் எதுவுமே கிடையாத காலத்தில் மெஞ்ஞானத்தை வச்சு வானத்துக்குள்ளே போய் சூரியன் பக்கத்தில் நெருங்க முடியாமல் சந்திரன் பக்கத்தில் போய்
செவ்வாய் பக்கத்தில் போய், புதன் பக்கத்தில் போய், குரு பக்கத்தில் போய் இது எது கனெக்டுன்னு சொல்லி அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதையை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓலைச்சுவடிகளை வெட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் வந்து சக்கரம் அமைச்சு கிரகங்களை எல்லாம் புகுத்தி பார்த்து இந்த வானசாஸ்திரம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இந்த பூமியில் வந்து இந்த நிலைமையில் ஒரு டைம் மாறுதே, இந்த நேரத்துக்குள்ள ஒரு குழந்தைகள் பிறந்தா இவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணதுனால நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அப்போ சூரியனுக்கு அந்த காலத்தில் கணிச்சிருக்காங்க. சூரியனுக்கு 30 பாக, சந்திரன் சூரியன்னா 30 பாக, மேசம்னா 30 பாக, ரிஷபம்னா 60 பாக, மிதுனம்னா 90 பாக, இப்படி டிகிரின்னு சொல்கிறது அந்த காலத்தில் பாகை கலை வெகலைன்னு சொன்னாங்க. அப்போ இதை 360 பாகை கலை வெகலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த 360 நாளுங்கிறத 360 டிகிரியாக வச்சு ஒரு வருட காலங்கிறத ஆதி காலத்தில் முன்னோர்கள் அதை பிரிச்சிருக்காங்க. அந்த 360 வருஷத்துக்குள்ள அந்த சூரியன் 360 டிகிரி நகரும் போது ஒரு நாளைக்கு ஒரு சூரிய டிகிரி நகர்ந்தா இந்த உலகம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி அப்போ ஒரு சூரியனும் அந்த 60 நாளிகையை 30 நாளிகையை பிரித்து 10 நாளிகையை பிரித்து கடைசியில் ஒரு நாளிகையை பிரித்து கடைசியில் வினாடியை பிரித்து தனித்தனியாக ஒரு வினாடிக்கு குழந்தை பிறந்தால் ஒருத்தருக்கு ஜாதகத்தை கணிச்சு பார்த்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அந்த மூலாதாரம் அவர் கிடைச்சதுக்கப்புறம் கிரகம் இயங்கும் போது மனிதனும் அதன்படி இயங்குகிறான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு புகுத்துனாங்க. அப்போ சாதகத்தை ஒரு நட்சத்திரத்தை எழுதி வச்சாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்ன குணாதிசீலதான் தான் இருக்காங்கங்கிறத உணர்வுபூர்வமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தடவழி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் லக்கணம் நிச்சயம் பண்ணாங்க. இந்த கிரகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு எளிமையான முறையில் இந்த பஞ்ச அங்கங்களை தான் பஞ்சாங்கம்னு சொல்லி அதில் பதிச்சு ஓலைச்சுவடியில் இருந்து புகுத்து தான் இன்றைக்கி வாசன் பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம், சீதாராம் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், திருவள்ளுவர் பஞ்சாங்கம் இப்படியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு காரணம் ஆதி காலத்தில் ஓலையும் இத்து போச்சுன்னா இந்த உலகத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி அதில் இருந்து விஞ்ஞானிகள் பிறந்து அதையை வகுத்து தொகுத்து இன்றைக்கி எழுத்தும் பேனாவும் நோட்டு வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் லட்டாக கிடச்சிது. அப்போ இந்த பஞ்சாங்கத்தையும் ஜாதகத்தை எடுத்து இன்றைக்கி டேட்டா பருத்து போட்டால் இன்றைக்கி கிரகம் நட்சத்திரம் லக்கணம் எல்லாம் போட்டு இந்த இடத்துல இந்த கிரகம் வந்தாலும் இப்படி தான் இருப்பீங்க சொல்கிறீங்களே, அந்த அளவுக்கு பேசு மட்டம் போட்டவங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் தானே. உங்களுக்கு இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஜோதிடம் பாடம் நடத்தும் போது இதே வார்த்தையை நீங்கள் உங்களால் சொல்ல முடியும். அப்போ சித்தர்களை அப்படியே ஆதி காலத்துலேருந்து அப்படியே படிப்படியாக சொல்லும் போது அப்படியே நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்களாங்கிற அந்த கனவுக்குள்ளேயே போய் இந்த மாதிரி வந்துட்டீங்க. அது ஏன் அந்த தெளிவான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மூலமே இப்படித்தானே எடுத்துருக்குறாங்க. அந்த மூலத்தை நம்ம எடுத்து அதில் பரிகாரங்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் பரிகாரத்தை எப்படி எடுத்தாங்கன்னா, இதற்கு பரிகாரத்துக்கு ஆதி காலத்தில் கோயில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆதி காலத்தில் கோயில் கிடையாது. இந்த கோயிலே இல்லாத காலத்தில் இவங்க எப்படி பரிகாரத்தை கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது இவங்க முதன்னு அறிவு தெரிஞ்ச காலத்தில் கோயில் கிடையாது. ஆத்தோரத்துலேயும் குளத்தோரத்துலேயும் கிணத்தோரத்துலேயும் போய் எல்லாரும் ஒரு ஆன்மீகமாக ஒரு இடத்துல சேரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு குலம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை நம்ம உருவாக்கி நம்ம குளத்துக்காரெல்லாம் அங்கே வந்து நம்ம தேங்காய் பழம் முடைச்சி சாமி கும்பிட்டு நம்ம ஒரு விழா மாதிரி நடத்துறதுக்கு நம்ம குளத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சிட்டோம்னா எங்கேயோ காணாத சீமைக்கு போனாலும் கூட ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாள் பார்த்து ஒரு திருவிழா இன்றைக்கி இருக்குதுன்னு அறிவிச்சிட்டா இந்த நம்ம குளத்துக்காரர்கள்லாம் போய் பாடுபட்டு சாப்பிட்டு அந்த திருவிழாங்கும் போது அந்த பௌர்ணமி நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கே போய் நம்ம அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய்
நாம் எல்லாரும் போய் அங்கே தங்கி நம்ம சாதி சன உறவுகள் எல்லாம் வரும், அந்த இடத்துல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா கும்பிட்டு வரலான்னு சொல்லி அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கொண்டு போய் ஒரு மூலாஸ்தனமாக வச்சுட்டு போயிட்டாங்க, ஒரு கல்லை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. எங்கேயோ ஆடி பாடி வந்து கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு அந்த சாதிசனை பூரா ஒன்றா சேருவாங்க. அதனால குலத்தை காக்கிறதுக்காக வச்ச தெய்வம் தான் காலப்போக்கில் குலதெய்வமாக வந்துச்சு. எப்படி? அந்த குலத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வைக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் எல்லாம் ஏன் அந்த தெய்வத்தை வந்து வச்சாங்கன்னா, அந்த காலத்தில் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, ரவுடியாக இருப்பாங்க, அரக்கனாக இருப்பாங்க, அருவாள் கத்தி கோடாலி எல்லாம் எடுத்து எதை வேணாலும் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது, உயிர்கள் சேதமாகி போயிடும். அப்போ இந்த அரக்கனை எல்லாம் பயப்படுத்துறதுக்காக, இந்த முரட்டுத்தனமான இருக்கிறவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக, நீ இந்த தெய்வத்து மேல் ஆணையை இனிமேல் நீ வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ தெய்வத்து மேலே சொன்னால் தெய்வத்துக்கு கட்டுப்படுவாங்க. அப்படி தெய்வத்தை உருவாக்கி பல சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தெய்வத்தை உருவாக்கி வந்ததான் கோயில். எப்படி? நீங்கள் நாம நினச்சிக்கிறோம் கோயில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வாட்டுக்கு ஒரு இருக்க மாட்டாமல் கட்டிட்டாங்கன்னு. முதல் குலதெய்வத்தை கட்டி அதில் வந்து உருவாக்கித்தான் குலதெய்வத்துக்கு அப்புறம்தான் பல கோயில்களை உருவாக்கியிருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் கோயிலை உருவாக்கியிருக்காங்க அரசர்கள் எல்லாம். அப்போது அரசர்கள் எல்லாம் போய் அங்கே உருவாக்குறதுக்கு காரணமே அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் போய் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த குலதெய்வத்தை கும்பிட்றது ஒன்று, அஞ்சாம் பாவம் பாட்டனை கும்பிட்றது ஒன்று. இப்போ உங்களுக்கு புரியுதா? அஞ்சாம் பாவம் என்பது ஒரு காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சாங்க. அஞ்சாம் பாவம் தான் பூர்வீகம்னு வச்சாங்க. அப்போ பூர்வீகம்னு ஏன் வச்சாங்கன்னா, அந்த பூர்வீகத்தில் மூதாதிகள் எல்லாம் அந்த காலத்தில் தெய்வங்களை எல்லாம் சிறப்பான முறையில் பிரதிஷ்டை பண்ணி அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கிட்ட போய், நான் இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகிறேன், ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போகிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்க போகிறேன், பெரிய அசுர வளர்ச்சிக்கு போகிறேன், எல்லாத்துக்கும் நீ கூட வந்து நில்லுதாயின்னு சொல்லி நம்மளுடைய தாய் தான் குலதெய்வம். அந்த தாய்க்கு பேர் தான் குலதெய்வம். அதனால தான் குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் குலதெய்வம். இப்போ உங்களுக்கு இப்போ அஞ்சாம் பாவம், இப்போ நீங்கள் இங்கே தூக்குங்க, காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் இடத்தை எடுங்க. அஞ்சாம் பாவம் என்ன வீடா வருது? என்னங்க? 5 குழந்தை. அப்போ மேசம் சிம்மம் தனுசு. அப்போ அஞ்சாம் இடம் தான் பூர்வீகம். அந்த பூர்வீகத்துக்கு அஞ்சாம் பாவம் எந்த வீடு வருங்க? தனுசு. அப்போ அங்கே பாருங்க, சூரியனா அப்பா மேசா, அவருக்கு 5வது வீடு பூர்வீக தாத்தா, தாத்தாவுக்கு 5வது வீடு பாட்டன். அப்போ 3 தலைமுறை வருதா? இந்த 3 தலைமுறை மேசமும் சிம்மமும் தனுசும். இந்த சூரியன் மேசம்ங்கிற செவ்வாய் வீடு, அடுத்தது சிம்மம் என்பது சூரியனோட வீடு, தனுசு என்பது குருவோட வீடு. அப்போ யார் ஜாதகத்தில் எல்லாம் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குதோ அவங்க பூர்வீக சொத்தை காப்பாற்றி வைக்கிறதும், பூர்வீகத்தை பற்றி பேசுகிறதும், எங்கள் பாட்டனெல்லாம் எப்படி பொழைச்சாரு தெரியுமான்னு சொல்கிறதும், ஒரு காலத்தில் எங்கள் பாட்டனெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, நான் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு எங்கள் பாட்டன் பிறந்த ஊர் பூர்வீகத்தில் போய் நான் வீடு வாசல் கட்டி கடைசி காலத்தில் போய் நான் அங்கே உட்கார போகிறேன் இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் சூரியன் குரு, குரு சூரியன் செவ்வாய், செவ்வாய் குரு சூரியன், இந்த 3 கிரகங்களும் ஒரு ராசிலேயோ பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருந்தால் இவங்க பூர்வ ஜென்ம பூர்வீகத்துக்கும் பாட்டனுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத இப்படித்தான் அந்த காலத்தில் கிரக சேர்க்கையை சேர்த்திருக்காங்க. எப்படி? வரலாங்கம்மா, பாருங்க 2 கிரகம் இருக்கிறவங்க தூரமாக பேசிக்குவாங்க, 3 கிரகம் இருக்கிறவங்க அந்த ஊருக்கு பெரிய போராடியாவது தாத்தன் சொத்தை காப்பாற்றணும் பாட்டன் சொத்தை காப்பாற்றணும்பாங்க. அப்போ அந்த காலத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்
5ஆம் பாவம், அதுக்கு 5ஆம் பாவம் தான் தனுசு. அப்போ மேச சிம்ம தனுசில் 3 கிரகமே நல்லா பாருங்க. செவ்வாய் ஆண் கிரகம், சிம்ம ஆண் கிரகம், தனுசு ஆண் கிரகம். இந்த 3 ஆண் கிரகம் சேர்ந்தால் அந்த ஜாதகர் அரசாள்றது பூர்வீகத்தை கட்டி ஆண்டாருன்னு சொன்னதுக்கு இதுதானே பொருள். அப்போ நீங்கள் இப்படி கிரக சேர்க்கைய காலச்சக்கரத்துக்கு கிரக சேர்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த வக்கரத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிரக சேர்க்கை சேர்ந்துருது. அப்போது இந்த ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கை இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு ஆயுள் முழுவதும் பாட்டனுடைய போட்டா வச்சு கும்பிட்றதும், தாத்தாவுக்கு திதி கொடுக்கறதும், முன்னோர்கள் வாழ்ந்த பொருள்கள் எல்லாம் நம்ம வீட்டில் ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருந்தாலே இந்த குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வாழ்க்கை நல்ல வேலை செய்யும். ஆமாங்க ஐயா, தாத்தா சொத்து அப்பா சொத்து தானே ஐயா சொல்றோம், ஆண்களை தான் சொல்றோம். அப்போ அந்த ஆண் ஏன் வந்து ஆண் வாரிசை நீங்க உருவாக்குனீங்க? அப்ப அந்த காலத்துல குரு என்பது யானை, குரு என்பது யானை, சிம்மம் என்பது சூரியன் என்பது ராஜா. அதே போல குரு என்பது யானை, சிம்மம் என்பது ராஜா, செவ்வாய் என்பது படை தளபதி. அப்போ யானை மேல சூரியன் உட்கார்ந்து தளபதி கூட போறாரு. அப்போ குரு என்பது ஆன்மீகம். ஒரு ராஜா நடந்து போகும்போது, சப்பாரம் எடுத்துட்டு போகும்போது ராஜா அதுக்குள்ளே இருந்தாருன்னா முன்னாடி போகும்போது எந்த விதமான தீய சக்தியும் வந்து தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிராமணர் ஐயர், குரு என்பது ஒரு மகான், ராஜாவுக்கு கேடு வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி பாடிக்கிட்டே போவார். சென்டரில் ராஜா வருவார், பின்னாடி யார் வருவார்னா செவ்வாய் என்பது படை தளபதி வருவார். அப்போ முன்னாடி குரு, பின்னாடி செவ்வாய், சென்ட்ரல் சூரியன், இப்படியே இருக்கிற மாதிரி சப்பாரஞ்சோடி போய்தான் நாட்டு அரசனை காப்பாற்றிருக்காங்க. எவ்வளோ ஒரு ரகசியம் வருகிறது. ஐயா புரியுதா? நாட்டு அரசனை காப்பாற்றிருக்காங்க. அப்போது அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போது மெயின் அந்த காலத்தில் ராணியோட படம், ராஜாவோட படமெல்லாம் ஆதி காலத்தில் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ராஜாவோட படத்தையும் ராணியோட படத்தையும் ஜமீன்தாருக்கு இப்போ மாட்டி வச்சுருப்பாங்க. அது ஏன் மாட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கட்டிருக்கக்கூடிய வீரிய சக்திகள் எல்லாம் உண்மையான வீரிய சக்தியாக இருந்ததுனால இவங்க அரண்மனையில் மாட்டி வச்சாங்கன்னா அந்த வீரிய சக்தி இவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு வீரியம் வரும், தைரியம் வரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் வாள், கத்தி, எருமை இது எல்லாமே அவங்க சொல்லி வச்சதுக்கு காரணம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு அது எப்படி கிடைக்கும்? அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் முன்னோர்கள் தேடி வச்ச சொத்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வைங்க. அந்த முன்னோர்கள் வந்து அதில் குடியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொருளை பாதுகாப்பு பண்ணுறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். ஒரு முறை இடம் இன்னொருத்தருக்கு விட்டு தர மாட்டாங்க. தனக்கு வேணுங்கிறத வந்து தனக்குன்னு வட்டம் போட்டு வேலி போட்டு எல்லாம் வச்சு தனக்குன்னு வச்சுருப்பாங்க. அதே போல தான் அந்த முன்னோர்கள். இது எல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது இது பிரமாதமான வாழ்க்கையாக மாறிடுமே. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தவே ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் பவர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு காப்பர் தகடில், நல்ல கெட்டியான தகடில் இந்த பேர் அடிக்கிற எழுத்து மிஷினுக்கு இது வரும், அதில் உங்கள் ஜாதகத்தை அந்த கிருன்னு வரைகிற மாதிரி வரைஞ்சி அதுக்கு 9 அபிஷேகம் பண்ணி அதுக்கு டெய்லி பொட்டு சந்தனம் வச்சு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி மாட்டி வைங்க. உங்களுக்கு உங்களை வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி வைங்க. எதுக்காக வைங்க? அந்த அச்சரத்தை அந்த கிரகம் பூரா உங்களை பார்க்க பார்க்க உங்கள் உடம்புல எல்லா சக்தியும் இயங்க ஆரம்பிச்சு. நம்ம ஜாதகத்தை ஒரு காப்பர் பிளேட்டில் சுத்தமாக கழுவி ராசி கட்டம் அமைச்சு
உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எந்தெந்த இடத்துல ராசி கட்டத்தில் இருக்குதோ எழுதி அதுக்கு தேவையான பொட்டு சந்திரன் சாமியெல்லாம் வச்சு ஒரு 9 விதமான அபிஷேகம், பால், பன்னீர், தேனி, இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சன அபிஷேக, பொங்கல், நைவேத்தியம் எல்லாம் அந்த சாமியோட சக்கரத்துக்கு பூஜை பண்ணி ஒரு தெய்வத்துக்கு கொண்டு போய் கருவறையில் வச்சா எப்படி சாமிக்கு பவர் வருதோ அது ஒரு ஜாதகத்துக்கு பவர் வரும். அதை ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, செவ்வாய் திசை நடக்குதா, செவ்வாய் என்பது முருகர், ஒரு அரளிப்பூ ஒரு பை வாங்கி உங்கள் ஜாதகத்துக்கே சஷ்டி நோக்க சரவண பவனார், சிஸ்டர் குதவு செங்கதிர் வேளாண், பாதமிரண்டில் பன்மதி சரங்கி, கீதம்பாடா கிண்கிணியாடன், ஒரு சஷ்டி நோக்க சரவண பவங்கிற கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி காலையில் செவ்வரளி பூவும் கொஞ்சம் மஞ்சள் அரிசி வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு டெய்லி பூ போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் தொட்டு கும்பிட்டு எதுக்கால வைங்க. உங்கள் கிரகம் உங்களோட பேசும். எப்படி? ஐயா, இது நாம் உயிரோட இருக்கிறோம். நாமளோட உடம்புல நல்லா யோசிங்க. ஒரு கல்யாணம் ஆகலினா ஒரு பொண்ணுக்கு கோயில் சாமியோட கருவறையில் போய் சாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தீவார்த்தனை காமிச்சு பத்தி பொருத்தி அவரே நம்ம ஜாதகத்தை பூஜை பண்ணி கொடுக்குறாரு. ஒரு நாள் மட்டும் நீங்கள் கருவறையில் கொண்டு போய் வச்சு வாங்கிட்டு வரீங்க. அது ஒரு காகிதத்தில் வாங்கிட்டு வரீங்க. ஏன் எழுத்துப்பூர்வமாகவே ஒரு காப்பர் பிளேட் நிரந்தரமானது, நம்மளோட வாழ்க்கையும் ஜாதகம் நிரந்தரமானது. அதே வேலையை நாம ஏன் செய்யக்கூடாது சொல்லுங்க? அதே போல மற்ற எந்திரங்களோட நம்மளோட எந்திரம், அதாவது ஒரு முருகன் எந்திரம் அப்படிங்கும் போது செவ்வாய் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது அந்த முருகன் எந்திரம் பின்னாடி நம்மளோட ஜாதகத்தை முன்னாடி வச்சு பிரேம் போட்டு நம்ம வணங்கிட்டு வரலாம் ஐயா. இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல லட்சுமி எந்திரம், பணம் தட்டுப்பாடு ஏற்படுறவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. பாருங்க, ஏன்னா ஐயா வாடிக்கையாளருக்கு எழுதி கொடுக்கலாமா ஐயா? அப்படி செய்யலாமா? அம்மா, நீங்கள் ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் காப்பர் தகடில் சக்கரத்தில் நீங்கள் வெள்ளி தகடில் ஜாதகத்தை எழுதி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு டெய்லி நீங்கள் தொழிலை வச்சிங்கனாலே வெள்ளியில் ஒரு கோடி வச்சினாலே பவர் தான். நம்ம ஜாதகத்தை எழுதிட்டா அதை விட பவர். அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குழந்தை பிறந்தோடனே தொப்புள் கொடி உறவு தாய் மாமன், வெள்ளி கொலுசு அரணா கொலுசெல்லாம் போட்டு தான் குழந்தை தூக்கணும், வசதி இருந்தால் தங்கம் போட்டு தான் தூக்கணும்னாங்க. ஏன்? அன்னைக்கே கிரகத்தை இயக்கியிருக்காங்க. குரு என்பது தங்கம், சுக்கரன் என்பது வெள்ளி. இந்த ரெண்டு உலகமே இந்த உலகத்தில் மதிப்பான உலகம். அதனால தானே வெள்ளி கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க, தங்கத்தை கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் என்றைக்குமே செல்வந்தரான பொருள் உலோகங்கிறனால தானே அந்த குழந்தை செல்வந்தராக பிறக்கணுங்கிறதுக்காகத்தானே முதல்ல அரணா கொலுசு தாய்மாம் போட்டாரு. கரெக்டுங்களா? அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த குழந்தைகளையெல்லாம் கைதொட்டு தூக்கும் போது தாய் மாமனுக்கு தாய் வீடு தொப்புள் கொடி உறவு வந்ததுனால அரணா கொலுசெல்லாம் போட்டு தங்கமெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த குழந்தை கையில் எடுத்ததுக்கே ஆதி காலத்தில் இது பரிகாரமாக தானே சொல்லி வச்சுருக்காங்க. தாய் மாமா வெறுங்கையில் தொடாத, தாய் வீட்டு சேரு என்ன போடுறைய போட்டு எடுதுன்னு. நான் வாரிசை பெற்று கொடுத்துட்டேன், தாய் வீட்டு சேரு என்ன எங்கே அப்படின்னு கேட்டாங்கல்ல, இதுதான் தாய் வீட்டு சேரு. அந்த அரணாவும் கொலுசும். ஏன் அப்படின்னா பகலில் பிறக்கிறவங்களுக்கு இரவில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் தான் தாய், பகலில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் தாய். அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னு வச்சாங்க. எப்படி? தாய்க்கு என்னங்க? தாய்க்கு பின் தாரம்னு ஏன் வச்சாங்க? இத்தனை காலமாக என் மகனை வளர்த்தி வாழும் பண்ணி அறியாத வயசில் நான் அறிவை ஊட்டி நிலாச்சோறு ஊட்டி அவருக்கு டவுசர் போட்டு விட்டு உடம்புல எல்லாமே மலம் கழித்து எல்லாம் நான் கொழுவி என் குழந்தைய நான் இடுக்கி என் பால் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை வளர்த்தி அவன் பெரிய மனுஷன் ஆக்கி கடைசியில் பெத்த தாயே யார் கையில் கொண்டு போய் ஒப்படைக்குது?
தாய்க்கு பின் தாரம், அதனால தாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குது. அப்போது தாய்க்கு அடுத்தது தாய் பார்த்துக்கிற மாதிரி தாரம் பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தாய்க்கும் தாரத்துக்கு ஒரு தொடர்பு வந்ததுக்கு காரணமே இந்த கான்செப்ட் தான். அப்போது இரவில் பிறந்தா தாய், பகலில் பிறந்தா சுக்கிரன் தான் தாய். அப்போ யாரெல்லாம் பகலில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரனை தாயாக நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் தாய் வீடுன்னு நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் அம்மானு நினைங்க. உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சூரிய அப்பா திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா, அப்படித்தானா? பாருங்க, சூரியனா அப்பா, திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா. ஏன் அவரை என்னன்னு கூப்பிடுறாரு? மாப்பிள்ளைங்கிறது இப்போ கரெக்ட். மருமகன் ஏன் கூப்பிட்டாருன்னா, அந்த வீட்டுக்கு ஏற்கனவே மகளை கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு மறுபடியும் மருமகனாவே பிறப்பெடுத்து வந்து என்னுடைய பிள்ளையை நீ காப்பாற்றி என் வாரிசை உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு மகனாவே ஏற்றுக்கொண்டு தான் இந்த மாமனார் வந்து மருமகன் பேர் வச்சது காரணமே. தாயை போல புள்ள நூலை போல சீலைங்கிற மாதிரி நீ எப்படி உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீ என்ற வீட்டில் கால் எடுத்து வச்சிருக்கிற, நானும் உன்னை மகனாக பார்த்துக்கிறேங்கிறக்காக என் வீட்டில் இருக்கிற மகனை விட நீ மறுபடியும் ஒரு மகனாக பிறந்துக்கிறேங்கிறக்காக மருமகன் என்று பேர் சூட்டினான். அப்போ அங்கே மருமகளே என்று பேர் சூட்டினதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டுக்கு நான் மகளாத்தான் நினச்சி கட்டிட்டு போகிறேன், மருமகள் என் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மக வந்துட்டா நான் வேற்றுமையாக நினைக்கிறதுக்காக மருமகள் என்று பேர் சூட்டுறன்னு பேர் வச்சாங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக இந்த நாசுக்கான பேர்கள் வந்ததுன்னா, இனம் பிரியாமல் ரத்த பாசமாக வாழணுங்கிறதுக்காக. ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தைன்னு கூப்பிடாம ஒரு சில பெண்கள் ஒத்து போயிட்டாங்கன்னா அம்மா அப்பானே கூப்பிடுறாங்க மருமகளை. அப்படி வருதா இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். இனிமேல் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பகையாக இருக்குதோ அந்த உறவை சொல்லி கூப்பிடாதீங்க. கூப்பிடாம இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கூப்பிட்டீங்கன்னா தான் பகை எச்சாகு. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து பகையாக இருக்குதுன்னா சூரியன் என்பது அப்பா. புதன் வக்கரமாக இருந்தா, புதன் பகையாக இருந்தா, புதன்னா மாமன். நம்ம ஜாதகத்தில் புதன் பகையாக இருந்தா மாமனை மாமன்னு கூப்பிடாம நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த பகை வளராதல்ல. சூரியன் பகையா இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. சூரியன் பகையா இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ சூரியன் பகையா இருந்தா அப்பாவை வந்து நம்ம அப்படி கூப்பிட முடியாது. அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே பகையினால தாயோட கர்ப்பத்திலேயே பகையா உருவாக்கித்தானே இந்த குழந்தை பகையா பிறந்திருக்குது. மறுபடியும் நீங்கள் வந்து பகைத்தானே உருவாக்குறீங்க. எந்த கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருக்குதோ அந்த உறவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வளரும். அப்போ இது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் என்னங்க வாங்க போங்கன்னு இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல. எதுக்காக இந்த உறவுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூரியன் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, யார் ஜாதகத்துல எல்லாம் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்குதோ அவங்க ஆண் குழந்தையா இருந்தா அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கிடைக்காது. இது எதனால இந்த ரூல் எடுக்கிறீங்க? சூரிய வீட்டில் சனி வகை,
சனி வீட்டில் சூரியன் பகை. இப்போ தெரியுதா? சூரியன் பார்க்க தெரியுது. இந்த பிரச்சனை தான் அதில் போயிட்டு இருக்குது. அப்போ உறவை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தானே? நல்லதுதான். நீங்கள் மாமா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடும் போது சண்டை வந்து கோவிச்சிட்டு வந்துட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி பாசம் அதிகமாகி உட்காந்து விருந்து சாப்பிடும் போது பிரச்சனை வருது இல்லைங்களா? இந்த ஜாதகங்களை எடுத்து பாருங்க, கரெக்டாக வரும். நீங்கள் எப்பவுமே எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தா இந்த அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா? அத்திப்பழம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கோங்க ஐயா. இந்த அத்திப்பழத்தை பிச்சு தலை சுற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து வீசிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். உங்களுக்கு அவமானம் எப்போதுமே வராது. அதுக்கு பேர் தான் அத்திப்பழம். அத்திப்பழம்னு உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பழம்னா தெரியுங்க ஐயா, கேள்விப்பட்டிருக்கோங்க, பார்த்துருக்கோங்க. அந்த அத்திப்பழம் தலையை சுற்றி வீசிட்டு போங்க, எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும். அந்த அத்திப்பழத்துக்கு மட்டும் அவ்வளோ பவர் உண்டு. ஒரு மனிதனுக்கு கோபம் வருதுனாலும் கூட அந்த அத்திப்பழம் சரியாகும். ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் ஏதாவது இந்த அத்தி விரதர்னு சொல்லி ஏதோ ஒரு அத்தி மரத்தில் ஒரே கட்டையை எடுத்து அத்தி விரதர் பண்ணாங்கல்லங்க? உங்கள் வீட்டில் ஜோசியர் வீட்டில் ஒரு அத்தி கட்டையில் ஒரு வேல் மாதிரி ஒரு சூளாயுது மாதிரி செஞ்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போன அத்தனை தெய்வங்களுடைய பொருள் எல்லாமே எல்லாம் அத்தி விரத அத்தி கட்டையில் போய் சேவாயிரும். சாமிக்கு பாலாலயம் பண்ணும்போது சாமியோட பல வருஷமாக 1000 வருஷம் வாழ்ந்த கோயிலை அதை இடித்து புதுப்பிக்கும் போது சாமியோட பவரை பூரா எதில் இறக்கி வைக்கிறாங்க? அத்திக்கட்டையில். அதனால தான் அத்திக்கட்டை. அதனால தான் நம்மளைய வந்து யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கணும்னா அத்திப்பழத்தை தலையை சுற்றி கட் பண்ணி போட்டு போனீங்கன்னா அதை விட ஒரு தீய சக்தி எதுவும் வராது. அப்போ அந்த அத்திப்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் அத்திப்பழத்துக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ அத்திப்பழத்தை கையில் எடுத்து போனீங்கன்னா அந்த வாழ்க்கை கூடிரும், கை கூடி வந்துடும். செஞ்சு பாருங்க, கரெக்டாக வரும். தாராளமாக வைங்க. அத்திக்கட்டையில் எல்லா தெய்வ சக்தி சேவாகும். நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்கனாலும் அந்த மந்திரத்தை அது வந்து சேவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் அத்தி விரதர்னே பேர். வச்சுக்கோங்க. இதெல்லாம் அத்திக்கட்டை பரிகாரம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அம்மா ராகு கேது செவ்வாய் தோஷம் இதுகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சிலையே செய்யாத காலத்தில் ராஜாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைப்பாம்புன்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மனைப்பாம்புன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்படின்னு என்னன்னா ராஜா குதிரை வளர்த்துவாரு, நாய் வளர்த்துவார், கோழி வளர்த்துவார், புறா வளர்த்துவார், மனிதர்களை எல்லாத்தையும் வளர்த்துவார். கடைசியில் ஒரு ஓரத்தில் அந்த ஒரு பாம்பு மனைப்பாம்புன்னு ஒன்று உயிரோடு வளர்த்துவார். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெய்லி அதுக்கு முட்டை பால் வைக்க சொல்லுவார். அந்த பாம்புக்குன்னே ஒருத்தர் போட்டுருவாங்க ஆளை. அது காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்பவுமே அந்த பாம்புக்கு வந்து பால் கரெக்டாக குடிக்குதான்னு பார்த்துட்டு அந்த பாலெல்லாம் வளர்த்தி அந்த பாலை குடித்து அந்த பாம்பு வந்து மனைப்பாம்பாவே வாழும். இந்த பாம்புக்கு வந்து பால் ஊற்றுறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அந்த ராஜவம்சத்தில் நாகதோஷத்தோட ஒரு குழந்தை பிறக்காது. அதனால நாகருக்கே பால் ஊத்தன வீட்டுக்கு பாதம் நினைக்காதுன்னு மனைப்பாம்பே வளர்த்திருக்காங்க. அப்படி அப்போ பாருங்க, அந்த காலத்தில் சுதார் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது கொஞ்சம் செய்ய முடியாத காரியம்தான். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் நல்லா இருப்பீங்க. சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் சிறை வாழ்க்கையவே அடிக்கடி ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளையாக இருக்கட்டும், ஜெயிலாகவே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா 2 ஜோடி புறா, ஆண் புறா பெண் புறா 2 வாங்கி 2ஐயும் கொண்டு போய் காலையில் கோயில் வாசலில் எங்கெல்லாம் புறா அதிகமாக இருக்குதோ அங்கே போய் நின்று
என்னோட வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக பறக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி சாமி முன்னாடி நின்று 2 புறாவையும் பறக்க விட்டீங்கன்னா அது எப்படி சுதந்திரமாக வாழும்போது இது வாழ்த்திட்டு போகுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சிறை வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. எப்படி? அருமையா, சூப்பருங்க. அப்போ அந்த மனைப்பாம்புங்கிறத அந்த காலத்தில் புறாவெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வளர்த்துனாங்க? புறாவோட சவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, புறா வந்து ஒரு அனத்தர் மாதிரியே சவுண்டு கேட்குமா? ஊ ஊ ஊ ஊ இப்படியே அனத்தும். அப்படின்னா புறாவுக்கு தீனி வச்சிங்கன்னா உங்களோட கர்மாவை ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்தில் புறா வளர்த்தி அந்த காலத்தில் மணிப்புறான்னு சொல்லி வளர்த்துறாங்க. அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் ஒரு தகவல் தொடர்பு யாருக்கெல்லாம் காது கேட்க மாட்டேங்குதோ, நம்மளுக்கு 3ஆம் இடம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்குதோ அவங்க எல்லாமே இந்த காலில் வந்து தகவல் அஞ்சல் எல்லாம் கட்டி பறக்க விட்டால் அதுக்கு ஒரு ஞான சக்தி பாருங்க. கரெக்டாக எந்த வீட்டில் கரெக்டாக போய் உட்காருதோ அந்த வீட்டோட அட்ரஸ்ஸு அந்த புறா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்க அந்த காலத்தில். கரெக்டுங்களா? மணிப்புறான்னு சொல்லுவாங்க. மணிப்புறான்னா அந்த மணிப்புறாவை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீட்டில் கரெக்டாக எழுதி இந்த தகவலை கொண்டு போய் இன்னார்கிட்ட சேர்த்திருன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டீங்க.